நம்ம பீர்க்கங்காய் எறா குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தக்காளி 3, ஒரு 2 வெங்காயம், 2 பச்சை மிளகா, பீர்க்கங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், எறாவை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கினதும் நம்ம நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டோங்க. இப்போது பார்த்திங்கன்னா காய்கறிங்கெல்லாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செய்து தரலாங்க. பீர்க்கங்காவையும் போட்டு நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ பீர்க்கங்காய் லைட்டாக வதங்கினதும் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அதையும் எல்லாத்தையும் பரட்டி விட்டுட்டு இப்போது இதில் ஒரு மசாலா அரைச்சி ஊற்ற போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 பத்தை தேங்காய், ஒரு 5 சின்ன வெங்காயம், கொஞ்சம் சோம்பு, இது எல்லாமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம இந்த குழம்போடு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது குழம்புக்கு தேவையான தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நீங்கள் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லியும் இதில் சேர்த்துடுறாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சி. இப்போ குழம்பு மூடி போட்டு நம்ம கொதிக்க விட்டுடலாம். எறா எப்போவுமே ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா உங்களுக்கு வேக வேக ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் குழம்பு கொஞ்சம் ஒரு பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா எறா நீங்கள் சேர்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ காய் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 வேக்காடுக்கு வந்துடுச்சு. 3/4 வேக்காடுக்கு வந்ததுக்கப்புறமா எறாவை இந்த குழம்போட சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது காய்கறி சாப்பிடாத குழந்தைங்க நிச்சயமாக இந்த காய்கறியை எடுத்து சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த எறாவோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா இதில் இறங்கியிருக்கும் காய்கறிலையும். இப்போது இதில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு அவ்வளோதாங்க. நம்ம மூடி போட்டு கொதிக்க விட்டதுக்கப்புறம் இப்படி எண்ணெய் விட்டுரும். எண்ணெய் விட்டதுக்கப்புறமா குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள்.